இல்ல சம்மு, உனக்கு என்ன கோட்டையா பிடிச்சிருக்கு? என்னத்துக்குள்ள இப்படி செய்த? அத்தை, 2 பேருக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? நான் உன்கிட்ட பேச வரல. கிளை, உன் மனசுல என்னல நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னத்துக்கு பரணியோட துணி எல்லாம் பேக்ல அடிச்சு என் வீட்டுக்கு முன்னாடி வீசிட்டு போன? என்னது? நான் வீசிட்டு போனேனா? அதுக்கு என்னல அர்த்தம்? என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ மாட்டு வந்து உளறிட்டு இருக்க. மா, நான் தான் அப்பதிருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம்ல, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டு கடுகு மாதிரி பொடுப்புன்னு பொடிச்சுக்கிட்டு இருக்க. அதான் நீ சொல்லத்தான் என்ன நடந்ததுன்னு. சொல்லல, என்னல நடந்துச்சு? உன் புருஷங்கார மண்டைய உடைக்காம திருப்பி அனுப்பணும் பாத்தியா, அதுதான் நடந்துச்சு. என்னது? அந்த மனுஷன் இங்க வந்தாரா? மா, சும்மா வரல. உன் பொண்ணு அவளோட ஒரு பொருள் கூட இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பினாலாம். அம்புட்டியும் சண்டை போட்டு வாங்கிட்டு போனாரு. என்னல சொல்லுத? மா, பாத்தியா, நான் தான் சொன்னோம்ல, இது பூரா உன்னோட புருஷனோட வேலை தான். அப்பவே சொன்ன இந்த சகுனி வேலை எல்லாம் அவர் தான் பண்ணிருப்பாருன்னு. அத்தை, அண்ணன் எதுக்கத்த பரணியோட துணிய உன் வீட்டு வாசல்ல வந்து எரிய போகுது? அம்புட்டு கூட அண்ணனுக்கு அறிவில்லைன்னு நினைச்சிட்டியோ? அது ஒண்ணு இல்ல மைனி, அந்த ஆள் வந்து 4 வார்த்தை உணர்ச்சி வசமா பேசிட்டு போயிட்டாருல, உடனே எங்க அம்மாக்கு சாமி வந்துருச்சு. அதான் இங்க வந்து தலை விரிச்சு ஆடாடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கா. விடிஞ்சு விடியாம இந்த வீட்டு முன்னாடி வந்து நின்னு துணியை கூட அம்புட்டு பேச்சத்த பரணி அண்ணன் நேர்ல வர சொல்லி சொன்னதுக்கு என்ன அம்புட்டு கேடு கெட்ட வார்த்தையை சொல்லி ஏசினாரு தெரியுமா? நாசமா போனவர் அப்படியே பேசினாரு. அவன் நாக்குல சாதாரண விஷம் கிடையாது, கருணாக விஷம் வச்சிருக்கான். ஒவ்வொரு வார்த்தையும் வெடுக்கு வெடுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி பேசுறான். ஏதோ இந்த நிக்காம பாரு மருமவன், அவன் புண்ணியத்துல உயிரோட போயிருக்கான். இல்லைன்னா என் மாமா அவனை வெட்டி சாச்சிருப்பான். அந்த ஆள்லாம் ஒரு மனுஷன். அவர் வார்த்தையை நம்பிக்கிட்டு அத்தான் வீட்டுல சண்டை போட வந்திருக்க பாரு. ஒன்னைய சொல்லணுமா மா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலமா, தட்டு புட்டு கோர்ட்ல கேஸ போட்டு அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணி விடுமா. பரணியும் அவங்க அப்பா சொல்றதுதான் நம்புதா. அவகிட்ட நீ ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்ல சம்முவா? அத்த, நீ என்ன நினைக்க? அந்த ஆள் சொல்ற வார்த்தைகளால நான் நம்புற ஆளா நானு? உடனே நீதான் உன் அப்பனை அனுப்பி வச்சான்னு பரணிக்கு போன் அடிச்சா அவ எடுக்கல, என்ன பண்ண சொல்லுத? சரி, அவதான் எடுக்கல, பதிலுக்கு அவ கூப்பிட்டாளே, அப்ப நீ எடுக்க வேண்டியது தானே? ஏன் எனக்கு மட்டும் ரோசா இருக்காதான் என்ன? அதுதான் எடுக்கல. பைத்தியக்காரா, இத வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு, அது புரியுதா? அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் ஆயிட்டு இந்த கைய பிச்சு எடுத்து கைய விடு, கைய விடு, ஏய் கைய விடுடா, விடுடா. டேய் ஜாக்கிரதை, இன்னொரு வாட்டி உன்னை இங்க பார்த்த மூஞ்சில இருக்கிற மீசையை பிச்சு எடுத்து விடுவேன். ஏலே டாக்டர், என்னல இது? இந்த பர்நாடக கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டு தான் உன்னை வந்து பார்க்கணுமாமா? என்னல இது? அப்படியா? நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? அதான் உனக்கும் எனக்கும் ஒண்ணு இல்ல நாய் போச்சுல, இப்ப எதுக்கு என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ற? ஏலே, எது நடந்தாலும் எவன் சொன்னாலும் நான் தான் செஞ்சேன்னா என்னல அர்த்தம்? போதும் சாமி, போதும். நீ சொல்ற ஒரு வார்த்தையை கூட நான் நம்ப மாட்டேன். என்ன நீ பாத்துக்கிட்டது, என்ன பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே போதும். தயவு செஞ்சு கிளம்பு. ஏலே, எங்க கிளம்ப சொல்லுத? நீ கிளம்ப சொன்னா நான் போயிட்டே இருப்பேனா? ஏலே, எங்கல போக சொல்லுது? என்ன நடந்ததெல்லாம் என்னன்னு தெரியாம நீ மாட்டு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா ஆர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவேன். அம்புட்டு தப்பிய நானே தான் செய்வேனா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? பாரு, உன் அப்பன் சொன்ன மாதிரி உன் பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து உன் வீட்டு வாசல்ல நான் போடல. உன் அப்பனும் அத்தையும் தான் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னு கேடு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி அதை வாங்கிட்டு போனாவ. ஐயோ, ஐயா போட்ட பிளான் எல்லாம் பாழா போயிரும் போல தெரியுதே. உன் அப்பனும் அத்தையும் வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டு இருக்கும்போது கூட போன் எடுத்து உனக்கு அடிச்சேன், நீ தான் எடுக்கல. இல்லை, நான் சொல்றத கேக்கியா? காதல விழுதா? இல்லை, நீ புரிஞ்சுக்க மாட்டியா? இப்ப நான் அந்த வெங்கடேச விஷயத்துல உன்னை என்னெல்லாம் தப்பா சொல்லிவிட்டேன்? ஏதோ நீ பேசுன பதிலுக்கு நான் ஏதோ கோவத்துல 2 வார்த்தை சொல்லிவிட்டேன், அதுக்கு எம்பிட்டு கோவமா உனக்கு? இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா. அப்போ என்னோட கோவத்துல அர்த்தமே இல்ல, அப்படிதானே? இல்லை,
இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இம்பிட்டு கோவம்னு கேட்கேன். இதெல்லாம் கோபப்பட விஷயமா? நெஞ்சில சூட்டு கொல்ல காய்ச்சி இழுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருந்துச்சுடா உன் வார்த்தை. இப்ப வரைக்கும் திகு திகுன்னு அந்த வார்த்தை என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னை பார்த்து யாரு என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லடா. ஏன் எங்க அப்பாவும் அம்மாவோ கூட என்ன என்ன சொல்லியிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீ ஒரு வார்த்தை சொன்னா அது கோடி வார்த்தைக்கு சமம். ஒத்த வார்த்தையில என் மனசு உடைச்சு போட்டுட்டு எதேச்சியா 2 வார்த்தை சொன்னேன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடா?